இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி விஜய் டிவில ரீசெண்டா டிஆர்பில நம்பர் 1ல இருக்கிற பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ஓட வில்லனான குமரவேலை பத்தி தான். இவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ ரீசெண்டா பாண்டியன் ஸ்டோர்ல பல சீக்வன்ஸ் வந்துச்சு. குமரவேல் அரசினால ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. ஆனா இப்போ 1-2 நாட்கள்ல குமரவேல் அரசிட்ட பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும், மனசு கொஞ்சம் மாறி இருக்கிறாரு. இவரை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். இவரோட உண்மையான பெயர் சக்திவேல். இவரு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி 1990ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறாரு. இவங்க அம்மா மீனாட்சி, அவங்க ஒரு ரிட்டையர்டு ஸ்டாஃப் நர்ஸ். இவங்களோட சேலரியில தான் மொத்த குடும்பமே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இவர் சின்ன வயசா இருக்கும் போதே இவங்க அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் அங்க பக்கத்துல இருக்கிற பெரம்பலூர்ல பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்லே தான் படிச்சிருக்கிறாரு. படிச்சு முடிக்கிற அந்த டைம்ல கிட்டத்தட்ட 12th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே டியூஷன்லாம் போய் படிச்சிருப்போம். அந்த மாதிரி தான் இவர் டியூஷன் போயிருக்காரு. ஆனா இவர் டியூஷன் போனதுக்கான காரணம் அக்ஷயா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான். அவங்கள பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த வயசுல ஒரு சிலர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டே இது இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் இது லவ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுக்காகவே அவங்க படிக்கிற டியூஷன்ல போய் இவர் ஜாயின் பண்ணி 1 மாசம்தான். ஆனா அதுக்குள்ளேயுமே அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. அதனால அவங்கள அந்த டியூஷன்ல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்டாப் ஆனனால இவரும் ஸ்டாப் ஆயிட்டாரு. 2 பேர் வீட்லயுமே பெரிய பிரச்சனை நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க, என்ன ஏது, எந்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா ஒரே சரௌண்டிங்ல இருக்கிற கோட்ரஸ்ல தான் 2 பேருமே இருந்திருக்கிறாங்க. ஆனா ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு தெரியவே இல்லை. அவங்களும் கிட்டத்தட்ட இவருடைய லவ்வுக்கு எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரிதான் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் 3 இயர்ஸ் அவங்க எங்க படிச்சாங்க என்ன எதுவுமே இவருக்கு தெரியல. இவர் தேட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவங்கள நிறைய மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்பதான் உண்மையிலே நம்மளோட காதல் ரொம்பவே அதிகமா இருக்கு, எப்படியாவது நம்ம அவங்களதான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய தேடிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. நிறைய இடத்துல அவங்க எங்க படிக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது டீட்டெயில் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நிறைய அலைஞ்சிருக்கிறாரு. ஆனா அவருக்கு எந்த விதமான டீட்டெயில்ஸுமே கிடைக்கல. இவங்க ஹாஸ்டல்ல போய் படிச்ச டீட்டெயிலோ இல்ல எந்த இடத்துல படிச்சாங்கங்கிறதோ தெரிய வரல. ஆனா அவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சுட்டாங்க. அப்படி மாப்பிள்ளை பார்த்து வைக்கும் போது இவங்க இவங்களோட மனசுல இருக்கிறத அவங்க வீட்டுல சொல்றாங்க. அவங்க வீட்டுல ஒத்துக்கல. அதுக்கப்புறம் தான் இந்த பையன்கிட்ட சக்திவேல்கிட்டயே நம்ம பேசிடலாம், அவங்க வீட்டுல கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம பேரண்ட்ஸ கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டைமா இவங்க டெக்ஸ்ட் பண்றாங்க. முன்னாடி இவர் கொடுத்த அந்த நம்பரை அவரும் மாத்தல. அந்த நம்பரை இவங்களும் தொலைக்காம அப்படியே வச்சிருந்திருக்கிறாங்க. வச்சிருந்தா அவருக்கு மெசேஜ் பண்ணும்போது அவருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. இத்தனை வருஷம் கழிச்சும் அவங்க மனசுல நம்ம தான் இருக்கோம், நம்ம அலைஞ்சது வேஸ்ட் ஆகல, அவங்களுக்கும் நம்மள பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி சொல்றாங்க. அம்மா இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவங்க நம்ம சரௌண்டிங்ல உள்ள கோட்ரஸ்ல தான் இருக்காங்க, நம்ம போய் பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அவங்க அம்மாவும் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஓகே ஆயிட்டாங்க. இவங்க ஃபேமிலி எல்லாரையும் சேர்த்து அவங்க பொண்ணு கேட்க போகும்போது அவங்க வீட்டுல பார்த்தா கரண்ட் கட் ஆயிடுச்சு. அதை வச்சே அவங்க வீட்டுல ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம். இது சரியான டைமா தெரியல, நீங்க ஃபர்ஸ்ட் சேரணும்ட்டு பொண்ணு பார்க்க வரும்போதே கரண்ட் போகுது அப்படி இப்படின்னு அவங்க அம்மா நிறைய இதா பேசி இருக்கிறாங்க. இருந்தாலும் மீனாட்சி அம்மா
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பசங்க ஆசைப்பட்டுட்டாங்க, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்வின்ஸ் பண்ணிட்டு நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் ஸ்டாஃப் நர்ஸா வேலை பார்க்குறேன், நான் பார்த்துக்கிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பார்த்துக்கிறேன். பையனும் வந்து நல்லா படிச்சிருக்கான், இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், அவனுக்கும் நல்ல ஜாப் இருக்கு, அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கன்வின்ஸ் ஆகி ஓரளவுக்கு அவங்க வந்து ஃபுல்லா ஒத்துக்கல அப்படின்னாலும் அப்போதைக்கு மனசு மாதிரி ஓகே நம்ம பொண்ணு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு 2013ல இவங்களோட கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா அவருக்கு கிடைக்கிற ஜாப் எல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல வந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுக்குன்னு சினிமா இண்டஸ்ட்ரியில நம்ம முன்னாடி ஆசைப்பட்டோம், ஆனா அதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, அதுதான் வந்து கிரிக்கெட்ல தான் பெருசா அச்சீவ் பண்ணணும், இந்தியன் டீமுக்காகவே பிளே பண்ணணும் அப்படின்லாம் சின்ன பிள்ளையில நினைச்சிருக்கிறாரா. அதுக்காக நிறைய பிராக்டிஸும் பண்ணியிருக்கிறாரு. அந்த டைம்ல தான் வந்து இவருக்கு வந்து பேக் போன்ல ஒரு கிராக் ஏற்பட்டிருக்கு. அந்த கிராக்னால வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய இதுவே இதாயிடுச்சு அவர் உடம்புல. 10 நிமிஷத்துக்கு மேல அவர்னால ஸ்ட்ராங்கா வந்து மத்தவங்கள மாதிரி உட்காரவே முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் கிரிக்கெட்லாம் விளையாட முடியாது அப்படிங்கிற கண்டிஷன் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்னு உடஞ்சு உட்கார்ந்த நிலையில தான் அவங்க அம்மா சொல்றாங்க, இது மட்டும் உன்னோட பேஷன் கிடையாது, நீ யோசி, உனக்கு லைஃப்ல வேற ஏதாவது அச்சீவ் பண்ண முடியற ஆசை இருந்துச்சுன்னா நீ அதை ட்ரை பண்ணு, உனக்கு ஃபுல் சப்போர்ட் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் அவங்க ஒய்ஃபும் வந்து அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க. அப்பதான் கேபிஒய் நவீனை வந்து இது பண்ணி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேபிஒய் சாம்பியன்ஸ்ல தான் வராங்க. அதுக்கு முன்னாடி நடந்த கேபிஒய்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாங்க. ஆனா கேபிஒய் சாம்பியன்ல பிளட்டி ஸ்வீட் குரூப் அப்படிங்கிற குரூப்புக்குள்ள சேர்ந்து அந்த குரூப் கிட்டத்தட்ட வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து டிராஃபியே வின் பண்ணாங்க. இது வந்து சீசன் 4ல, சீசன் 1லயுமே வந்து இவர் தனியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. நிறைய ஸ்டாண்டப் காமெடி எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்திருப்பாரு. எப்படி சிவகார்த்திகேயன் வந்து அந்த கலக்கப்போது யாருல வந்து அதுக்கப்புறம் ஆங்கரா இருந்து நிறைய அவரோட டேலண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி சினிமால வந்தாரோ, இவரும் அதே மாதிரி கேபிஒய்ல கலந்துக்கிட்டு தான் மேல வந்தாரு. ஒரு தடவை சிவகார்த்திகேயனை மீட் பண்ற சான்ஸ் கிடைக்கும் போது அவர் வந்து கண்டிப்பா என்னோட மூவில உனக்கு நான் சான்ஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கேபிஒய் பாலாவும் அந்த டைம்ல தான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கிறாரு. அப்போ கேபிஒய் பாலா வந்து இவர்கிட்ட நிறைய தடவை பேசின ஒரு விஷயம் வந்து ஹர்ஷா ஷாயை பத்தி தான். அவர் எப்படிலாம் ஹெல்ப் பண்றாரோ அதே மாதிரி நானும் ஹெல்ப் பண்ணும், என்கிட்ட இருக்கு என்ன பணம் இருக்கோ அதை வச்சு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அவரை மாதிரி என்கிட்ட நிறைய பணம் இல்லை, ஆனா இருக்கிற கொஞ்சம் பணம் இருந்தாலும் அந்த பணத்துக்குள்ள யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னது. இப்போ அதை அவர் சக்சஸா பண்ணிட்டு இருக்கும் போது அவரை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் என்னால முடிஞ்ச ஹெல்ப்பையும் பாலாவுக்கு நான் செய்யணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. டாக்டர் மூவில சிவகார்த்திகேயன் வாய்ப்பும் கொடுத்திருக்கிறாரு. இவருக்கு போன் பண்ணி சொல்லும் போது அந்த டைம் இவருக்கு ஒரு சிச்சுவேஷன்னால வந்து அதுல நடிக்க முடியாம போயிடுச்சு. ஸோ அந்த வாய்ப்பு இதாயிடுச்சே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றது, நம்ம கிட்ட வாய்ப்பை கொடுத்தும் நம்மளால பண்ண முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய வாய்ஸ் ஓவர், டப்பிங், கண்டென்ட் ரைட்டர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இது மட்டும் போதாது, அவங்க அம்மா சொன்ன வார்த்தை வந்து அவருக்கு ஞாபகம் இருந்திருக்கு. சினிமா வந்து எப்பவுமே வந்து ஒரு கட்டத்துல நம்மளை கைவிட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு தொழில் இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு சின்ன பிசினஸ், அது கீழே ஒரு 4-5 ஒர்க்கர்ஸ் வச்சு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கு மூவிலையும் வாய்ப்பு கிடைக்குது. விஜயநகர் அப்படிங்கிற ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறம் சரத்குமாரோட சேர்ந்து ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிற படம்
படம் நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு வில்லன் ரோல்ன்றது இல்லாம லேடி கெட்டப் கொடுத்தா கூட நடிக்கிறதுக்கு எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் இருக்காரு. என்ன மாதிரி வாய்ப்பு வந்தாலும் அதை ஒரு சக்சஸா எடுத்துட்டு ஃபர்தரா போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் இருக்கிறாரு. இதுக்கு முக்கிய காரணம் அவரோட ஒய்ஃபும் அம்மாவும் தான் அப்படின்ட்டு நிறைய இடங்கள்ல அவர் சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.